60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது இந்த வருடம், இந்த 2026ஆம் ஆண்டு யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது, எத்தனை சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி பண்ண போகிறாங்க, கிட்டத்தட்ட 13,000 கோடி அளவிலான நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது, யாருக்கு ஆக போகுது, எப்போ ஆக போகுது, எந்தெந்த வங்கிகளை சேர்ந்தவர்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று ஆக போகுது அப்படின்ற எல்லா விவரங்களையுமே ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த நகைக்கடன் தள்ளுபடி சம்மந்தமான ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிடுங்க நண்பர்களே. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நகைக்கடன் தள்ளுபடி. இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது இந்த 2026 முதல்வர் விஜய் தலைமையிலான அரசாங்கம் எப்போ அறிவிக்க போகிறாங்க, எப்படி அறிவிக்க போகிறாங்க, யாருக்கெல்லாம் அறிவிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தள்ளுபடி பண்ண போகிறாங்க. அதற்கான தணிக்கை குழு செயல்பட்டு வராங்க. எப்போ இந்த நகைக்கடன் தள்ளுபடி பண்ண போகிறாங்க முதல்வர் விஜய், எத்தனை சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பு தமிழ்நாட்டு மக்களிடையே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கொண்டிருக்குது. அதாவது இப்போ இந்த வருடம், இந்த 2026 நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று கிடைக்குமா, கிடைக்காதா, எத்தனை சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும், அதுவும் முக்கியமாக யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். இதில் இப்போ இந்த 2026 ஆட்சி, புதிய ஆட்சி நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியும். புதிய ஆட்சியில் உள்ளவங்க நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று பண்ணுவாங்களா அப்படின்றது நிறைய பேரோட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்காது. அதாவது இதற்கு முந்தைய ஸ்டாலின் அவர்கள் நகைக்கடன் தள்ளுபடி 2021 கிட்டத்தட்ட 5 சவரன் பண்ணாங்க. ஆனால் இப்போ புதிய ஆட்சி, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சியில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்ற ஒன்று கிடைக்குமா அப்படின்றதே மக்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்வர் விஜயை பொறுத்தளவில் நிறைய பெண்களுக்கு நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வராங்க. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை, மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய், இந்த மாதிரியான நிறைய புதிய அறிவிப்புகள், முக்கியமாக பெண்களுக்கு பயன்பெற அளவில் நிறைய புதிய அறிவிப்புகளை சொல்லிட்டு வராங்க. ஸோ அதில் நிச்சயமாக இந்த மகளிர் சுய உதவி குழுக்களுடைய தள்ளுபடியும் இந்த நகைக்கடன் தள்ளுபடியும் இரண்டுமே இருக்குது அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். எப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம அதாவது இப்போ விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறாங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா மகளிர் சுய உதவி குழுக்களுடைய கடன்களுமே பார்த்திங்க அப்படின்னா தள்ளுபடி பண்ண போகிறாங்க அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. நகைக்கடன் மற்றும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மகளிர் சுய உதவி குழுக்களுடைய கடன்களுமே தள்ளுபடியாக போகுது. இதில் ஆவணங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிறது. என்னென்ன ஆவணங்கள் அப்படின்றதுமே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரேஷன் கார்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுவும் இந்த வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ரேஷன் வகை அட்டைதாரர்கள், அதாவது இந்த PHH, NPHH, AAY இந்த 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களாக நீங்கள் நிச்சயம் இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆவணம். ஆதார் கார்டு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா வங்கி பாஸ் புத்தகம், இவை அனைத்துமே முக்கியமான ஒரு ஆவணங்கள் இந்த கடன்கள் தள்ளுபடி ஆகிறதுக்கு அப்படின்றத நான் தெளிவாக உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அதற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா கடன் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் அதுவுமே ரொம்ப முக்கியம். இவை அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கையில் வச்சுருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு பிறகு இந்த கூட்டுறவுத்துறை வங்கி அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போது நகைக்கடன் தள்ளுபடிக்கான பட்டியலை எப்படி தயார் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ கூட்டுறவுத்துறை வங்கி அதிகாரிகள், இப்போ ஒரு கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் இதுக்காக ஒரு குழு அமைப்பாங்க. அந்த குழுக்களை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு கூட்டுறவு வங்கியையும் எடுத்துப்பாங்க. அந்த கூட்டுறவு வங்கியில்
இப்போ ஒரு குடும்பத்தை சார்ந்த நபர்கள், ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னா அவங்க எதை வச்சு அந்த ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய ரேஷன் கார்டு. அந்த ரேஷன் கார்டை வச்சு தான் ஒரு குடும்பம் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்த நபர்களில் எவ்வளவு பேர், இப்போ வந்து 3 பேர் இருக்கிறாங்க ஒரு ரேஷன் கார்டில், இல்லை வந்து 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் எவ்வளவு பேர் எவ்வளவு கடன் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, ஒய்ஃப் வந்து என்ன கடன் வாங்கியிருக்காங்க, அதுவும் என்ன கடன் வந்து வாங்கியிருக்காங்க, உங்களுக்கு நகை கடனா இல்லை சுய உதவி குழுக்களுடைய கடனா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க, அதாவது தொகை வந்து எவ்வளவு வாங்கியிருக்கீங்க, எவ்வளவு பணம் வந்து என்னென்ன கடன் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்றத பட்டியலிடுவாங்க. ஸோ அப்படி பட்டியலிட்டு அதற்கு பிறகு உங்களுடைய கடன் பெற்ற நாள், நீங்கள் வந்து எப்போ வந்து கடன் வந்து வாங்கியிருக்கீங்க, எந்த டேட்டில் வாங்கியிருக்கீங்க, கல்வி கடன்னா நீங்கள் எப்போ வாங்கியிருக்கீங்க, நகை கடன்னா நீங்கள் எப்போ வாங்கியிருக்கீங்க, அதோட அக்கௌண்ட் நம்பர் அதையும் செக் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயில்ஸோட கம்ப்யூட்டரில் எழுதுவோம். இப்போ வந்து நம்ம புதுசாக ஒரு குழுவில் வந்து ஏதாவது ஒரு குழுவில் லோன் போடுறோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்ம எந்தெந்த குழுவில் இருக்கோம், எவ்வளவு பணம் கட்டுறோம் அப்படின்றது வந்து நமக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடும் நம்மளுடைய ஆதார் நம்பரை போட்டாலே. அதே போல் தான் இந்த கவர்மெண்ட் அதிகாரிகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஆதார் நம்பரை போட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து எவ்வளவு கடன் வந்து அரசாங்கம், முக்கியமாக இந்த கூட்டுறவு வங்கிகளில் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம், எந்தெந்த கூட்டுறவு வங்கியில் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம், என்ன மாதிரியான கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்ற எல்லா விவரங்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்துடும். ஸோ அதற்கு ஏற்றாற்படி இவங்களுக்கு என்ன கடன் தள்ளுபடி பண்ணலாம். இப்போ கல்வி கடன் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கல்வி கடன் வந்து உங்களுக்கு தள்ளுபடி ஆகும். இதே வந்து நீங்கள் எந்த கடனுமே வாங்கலைங்க, நான் ஒன்றே தான், நான் வந்து நகை கடன் மட்டும்தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ மற்றவர்களுக்கெல்லாம் சுய உதவி குழுக்களுடைய கடன், விவசாய கடன், கல்வி கடன் இந்த மாதிரி தள்ளுபடி ஆகும்போது உங்களுக்கு நிச்சயமாக இந்த எந்த கடனுமே வாங்காதவங்களுக்கு நிச்சயமாக நகை கடன்கள் கூட வந்து தள்ளுபடி பண்ணலாம். ஸோ தாவேக அரசாங்கம், முதல்வர் விஜய் தலைமையிலான அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா எப்போனாலும் என்ன ஒரு அறிவிப்புனாலும் வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிராமப்புறங்களில் உள்ளவங்களுக்கு நிறைய வந்து கடன்கள் வந்து தள்ளுபடி வந்து ஆகும் அப்படின்றதையுமே வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இந்த கிராமப்புறத்தில் உள்ள குடும்பத் தலைவிகளுக்கு, அரிசி வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நிச்சயமாக கடன்கள் வந்து நிறைய தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்றதுமே சொல்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்த அறிவிப்புகள் வரும்போது நான் ரெகுலராக நம்மளுடைய சேனலில் வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்கோம். இதற்கு எல்லாத்துக்குமே உங்களுடைய ஆவணங்கள், தகுதியான ஆவணங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ உங்கள் ஆவணங்கள் அனைத்தையுமே உங்களுடைய கூட்டுறவு வங்கிகளில் கொடுத்துருக்கணும். உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸையுமே வந்து கொடுத்துருக்கணும். மேலும் தகவலுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.